வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இப்போ 12 ராசிகளுக்கான பலன்கள், ஜூலை மாத பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சூரியன் 11ஆம் வீட்டில் இருக்கார், கிட்டத்தட்ட 14 தேதி வரைக்கும். அதற்கப்புறம் சூரியன் 12ஆம் வீட்டுக்குள் வருகிறார். 11 சூரியன் இருக்கும்போது கெத்தே வேறு, எல்லாமே கொஞ்சம் அப்படி பார்த்து தான் பேசுவீங்க. நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும், பேசக்கூடிய பேச்சுக்களாக இருக்கட்டும், ஒரு சிறப்பான ஒரு தன்மை வெளிப்படும், தைரியம் வெளிப்படும், தன்னம்பிக்கை வெளிப்படும். நீங்கள் யார்ட்டாவது நண்பர்கள்ட்ட ஏதாவது உதவி கேட்டால் அவன் செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பான். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் இருக்குது. இதே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 12ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் 10ஆம் வீட்டுக்குள்ளே வர்றார் ரிஷபத்தில். செவ்வாய் 10ஆம் வீட்டுக்குள்ளே வரும்போது தொழிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. இந்த ஆள் தான் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் வாங்க, ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செயல்படுத்துறது. இவரை விட்டால் ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. உங்கள் தொழிலில் இருந்த தேக்க நிலை என்பது கண்டிப்பாக மாறும். சில நேரங்களில் தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் அது ஈடேறும். எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம், மிக சிறப்பான ஒரு காலகட்டம், வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏன்னா சனி உங்கள் ராசியை பார்த்துட்ருக்கார். அதனால் அதே போல் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சில ப்ராஸ்பெக்ட்ஸு வருது. உடனே கையில் பைசா வராட்டா கூட பைசா வருவதற்கான ஒரு சூழல்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, இப்போ உங்கள் பில்லு ப்ராசஸில் இருக்குது, ஒரு வாரத்தில் ஆகிடும் அப்படிம்பாங்க. அதுபோல் பணம் வருவதற்கான அறிகுறிகள் உறுதியாக தென்படக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்துறது 20ஆம் தேதிக்கு அப்புறம். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் மந்த்து. இந்த மாதம் உங்களுக்கு என்ன சொல்லலாம், ஒரு ஆக்கம், ஊக்கம், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வெளிநாடு போகணுன்ற எண்ணங்கள்லாம் இருந்ததுன்னா அது கிட்டத்தட்ட 3rd வீக் 4th வீக்கில் அதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கூடி வரும். மொத்தத்தில் இது ஒரு ப்ரொடக்டிவ் மந்த்து. இந்த மாதத்தில் சில பேருக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்களை எல்லாம் கூட ஏற்படுத்தி தரும். முக்கிய முடிவுகள், அந்த முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு உருவாக்கி தரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம், வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1 ONE போடக்கூடாது, ஸ்ரீரங்கம் ரவி 1 நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.